தலைவருடைய கூலி திரைப்படத்துடைய செம்ம சூப்பரான அப்டேட் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கூலி திரைப்படத்துடைய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல்ல பேசிட்டு இருக்க விஷயம் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி படத்துடைய கடைசி 3 மாச ஷூட்டிங்ல தலைவர் அவர்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டதாகவும், அதனால அவர் அடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங்க்கு சென்று ரஜினி அவர்களை சந்திச்சு பேசிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதுபோக கூலி படத்துடைய டப்பிங் பணிகளை முடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, தளபதி படம் மாதிரி இருக்குது அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்லிட்டு லோகேஷ் அவர்களை கட்டிப்பிடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் அவர்கள். கூலி படத்துல இருந்து நிறைய அப்டேட்டுகளை வெளியிடாம சஸ்பென்ஸா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கதா லோகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி படத்துடைய ட்ரெய்லரை வெளியிட போறதா அந்த நேர்காணல்ல அவரே சொல்லிட்டாரு. வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகும் போது, கூலி படம் பேன் இந்தியா திரைப்படமா வெளியாக போறனால படம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை செய்யுமா அப்படின்னு ஒரு தரப்பு ரசிகர்கள் எதிர்பார்ப்புலையும் இருக்காங்க. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வாய்மை விழும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.